أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله தாமலில் அம்சலத்தல்லி முந்து முந்து என்கின்ற சொல்லை எவ்வாறு பயன்படுத்துவது? முந்து என்பது ஹர்ஃபு ஜர் ஆகும். தனக்கு பின் உள்ள பெயர் சொல்லுக்கு அது ஜேர் எனப்படும் ஜர்ரின் அடையாளத்தை கசராவை தரும். முன்சு வர்றதுக்கு பின்னாடி கசரா வந்துவிடும். பாவு தாவு கேஃபு லாமு வாவு முந்து முதுகலா அதில் வருகிறது பாருங்கள். முந்து மாராய்த்து முஹம்மதன் முந்து யௌமில் ஜுமாதி. இந்த பாடலை நான் பிறகு நடத்துவோம். பாவு தாவு கேஃபு லாமு வாவு முந்து முதுகலா ரொம்ப ஹாஷமின் நதாஃபி அனாலா ஹத்தா இலா என்னும் பாட்டை. மாராய்த்து முஹம்மதன் முந்து யௌமில் ஜுமாதி, ஜும்மா நாளில் இருந்தே முகமதை நான் பார்க்கவில்லை. மாராய்த்து முஹம்மதன் முந்து யௌமில் ஜுமாதி, வெள்ளிக்கிழமையிலிருந்தே நான் முகமதை பார்க்கவில்லை. ஆங்கிலத்திலே சின்ஸ் என்று சொல்லுவோம். முந்து முன்சு உஸ்புயின், ஒரு வாரமாகவே அவன் இல்லை, அவன் வருவதில்லை, அவன் ஆப்சென்டாக இருக்கிறான். நஸ்குரு ஃபி ஹாதல் பைத்தி முந்து சனத்தின், ஒரு வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் வசிக்கிறோம். மரியன் முந்து ருஜுஇஹி மின் பலதிஹி, தன் நாட்டில் இருந்து திரும்பியதிலிருந்தே அவன் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறான். மரியன் முந்து ருஜுஇஹி மின் பலதிஹி ஆரிஃபு ஆத ஷேக முந்து ஹம்சி சனவாத்தின், இந்த ஷேகை எனக்கு தெரியும் 5 வருடங்களாக. முந்து ஹம்சி சனவாத்தின், முந்து ஹம்சி சனவாத்தின். ஹுவயரா அந்த தொரா அன அரா நஹ்னு நரா, சொல்லுங்கள் 3 முறை. ஹுவயரா அந்த தொரா அன அரா நஹ்னு நரா. ரா என்பதனுடைய முதாரி தான் யரா, ரா யரா. ஆக யரா அந்த தரா அன அரா நஹ்னு நரா. இப்பொழுது ஆசிரியர் மேஜையின் மீது சில பொருட்களை வைத்துவிட்டு ஏதோ ஒரு முதலிசு அஷியா அலா மக்தபி அல்லது போர்டிலே சில பொருட்களை வரைந்து விட்டு ஒவ்வொரு மாணவரையும் கேட்க வேண்டும். மாணவர்கள் ஒவ்வொருவரையும் கேட்க வேண்டும். மாதா தரா அலல் மக்தபி, மாதா தரா அல சப்பூரதி, டேபிள் மீது என்ன இருக்கிறது, போர்டில் என்ன இருக்கிறது, போர்டின் மீது என்ன இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதற்கு மாணவர்கள் சொல்ல வேண்டும், அரா நான் பார்க்கிறேன். போர்டில் என்ன பார்க்கிறாய்? அரா, அதுல பேனா படம் இருக்கிறது, புத்தகம் படம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அரா கலமன் வ கிதாபன் வசாத்தன், அரா கலமன் வ கிதாபன் வசாத்தன், நான் ஒரு பேனாவையும் ஒரு புத்தகத்தையும் ஒரு வாட்சையும் ஒரு கடிகாரத்தையும் பார்க்கிறேன். அர்ஜு அன் தஸ்மஹலி பில் ஜுலூசி ஹுனா, இங்கே அமர்வதற்கு எனக்கு, ஹுனா இங்கே, பில் ஜுலூசி அமர்வதற்கு, லி எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அர்ஜு அன் தஸ்மஹலி பில் ஜுலூசி ஹுனா, அர்ஜு நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று இங்கே அமர்வதற்கு. அர்ஜு அன் தஸ்மஹலஹு பில் குரூஜ், அர்ஜு அன் தஸ்மஹலஹு பில் குரூஜ், அவனை வெளியேற நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அர்ஜு அன் தஸ்மஹலனா பித் துஹூல், நாங்கள் நுழைவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று கேட்டுக்கொள்கிறேன், அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரஜா எர்ஜு என்றால் நம்புதல் மற்றும் கேட்டுக்கொள்ளுதல். அர்ஜு அன் தஸ்மஹ லி ஹாமிதின் பி ஜியாரத்திக, உங்களை சந்திப்பதற்கு ஹாமிதுக்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹாதிஹி அஸ்மாவு ஃபுசூலி ஸனதி, வருடத்தின் பருவங்களின் பெயர்களாகும் இவை, இவை வருடத்தின் பருவங்களின் பெயர்களாகும். அஷ்ஷிதாவு, அஷ்ஷிதாவு, அஷ்ஷிதாவு என்று சொன்னால் குளிர்காலம், ரபியு என்று சொன்னால் வசந்த காலம்,
அஸ்ஸைஃபு என்று சொன்னால் கோடை காலம், அல் ஹரீஃபு என்று சொன்னால் இலையுதிர் காலம். இலையுதிர் காலம், அஸ்ஸைஃப் கோடை காலம், ரபீவு வசந்த காலம், அஷிதாவு மழைக்காலம் மற்றும் குளிர்காலம், அஷிதாவு ஆங்கிலத்திலே வின்டர் என்று சொல்லுவோம், ஷிதா. அல் கலிமாத்துல் ஜதீதத்து. இங்கே கவனியுங்கள், இந்த பருவங்களை பொறுத்தவரை ஒரு தகவலையும் பகிர்ந்து விடுகிறேன். அதாவது ஷிதா என்பது வருடத்தின் ஆரம்பத்தில் வருவதல்ல, ரபி வருடத்தின் ஆரம்பத்தில் வருவது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இவை வசந்த காலத்தை குறிக்கும் ரபி. மேலும் அடுத்ததாக வரக்கூடியது ஏப்ரல், மே, ஜூன் சைஃப் கோடை காலத்தை குறிக்கும். தொடர்ந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், பிறகு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஹரீஃப் எனப்படும் இலையுதிர் காலத்தை குறிக்கும், ஆட்டம். அதற்கு அடுத்துதான் ஷிதா. ஷிதா என்பது வின்டர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரை குறிக்கும். அல் கலிமாத்துல் ஜதீதத்து. உத்துலத்துன் என்று சொன்னால் விடுமுறை. அல் ஆமுல் முக்பிலு என்று சொன்னால் வரும் வருடம், வரக்கூடிய அடுத்த வருடத்திற்கு பேர் அல் ஆமுல் முக்பிலு, வரக்கூடிய வருடம். அத்துபாபு என்று சொன்னால் ஈ. மிஸ்ர் என்று சொன்னால் எகிப்து, எகிப்து நாட்டின் அரபி மொழி பெயர். உது என்று சொன்னால் அமைதியாக, அமைதி. ஏலான் அறிவிப்பு. அஹலுன் என்று சொன்னால் குடும்பம், அடுத்ததாக தகுதியுடையவர் என்கின்ற பொருளிலும் அகல் வரும், தகுந்தவர் என்கின்ற பொருளிலும் வரும். ஜர்ஃப் என்று சொன்னால் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், ஜர்ஃப், ஜுரூஃப். வௌவா என்று சொன்னால் கூச்சல், குழப்பம். அஷாவன் என்று சொன்னால் இரவு உணவு, அஷா. இலாஜ் என்று சொன்னால் சிகிச்சை, ட்ரீட்மெண்ட், இலாஜ். சமக அவன் அனுமதி கொடுத்தான், யஸ்மஹு சமக அவன் அனுமதி கொடுத்தான். ஜார என்று சொன்னால் அவன் சந்தித்தான், ஜார யசூர். பத அவன் ஆரம்பித்தான். அம்கன அம்கன யும்கினு என்று சொன்னால், யும்கினு என்று சொன்னால் இது முடியும். அம்கன முடிந்தது, யும்கினு முடியும், முடிகிறது, முடியும், முதாரி. அம்கன யும்கினு இம்கான் பாசிபிலிட்டி. ஹாதா யும்கின் இது முடியும், ஹாதா லா யும்கின் இது முடியாது. ஆக யும்கினு என்பது முடியும், முடியாது என்பதற்கு யும்கின், லா யும்கின் என்று சொல்லுவோம். பக்கிய மிச்சம் இருக்கிறது, பக்கிய, பக்கிய யபகா. பஸக துப்பினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.